கோவை 26/9/2025 சரக்கு லாரி ஏறி பெண் இன்ஸ்பெக்டர் பலியான சம்பவத்தில் சாலை குறைபாடே விபத்திற்கு காரணம் என்ற அதிர்ச்சி தகவல் நியூஸ் எக்ஸ்பிரஸ் கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் முன்பாக இன்று அதிகாலை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பானுமதி தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் காமராஜர் சாலையில் இஎஸ்ஐ மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருந்தார். இருசக்கர வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த பெண் ஆய்வாளர் திடீரென சாலையில் விடும் காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அவர் மேல் சரக்கு லாரி ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே பெண் இன்ஸ்பெக்டர் பலியானார். இந்த விபத்திற்கு காரணம் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு செல்லும் அந்த சாலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு குடிநீர் குழாய் பதிப்பதற்காக குழி தோண்டப்பட்டுள்ளது. தார் சாலை தோண்டப்பட்டு குடிநீர் குழாய் பணிகள் முடிந்த பின்னும் மண்ணை மட்டுமே நிரப்பி குழியை மூடியுள்ளனர். ஏற்கனவே இருந்தது போன்று தார் சாலை அமைக்கப்படவில்லை என்பதை பகல் நேரத்தில் எடுத்த இந்த வீடியோ காட்சிகள் நிரூபிக்கின்றன. இதனால் சாலையில் ஒரு பாதி தார் ரோடும் தோண்டப்பட்ட குண்டும் குழியுமான சாலையே உள்ளது. இந்த காமராஜர் சாலை நெடுகிலும் இது போன்ற குறைபாடு உள்ளதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பல நேரங்களில் தடுமாறி விபத்து ஏற்பட்டது உண்டு. சரியான நேரத்தில் தார் சாலை அமைக்காததால் தான் இந்த உயிர் பலி நிகழ்ந்திருப்பது கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சி மூலம் தெரிய வந்துள்ளது. கோவை மாநகர் முழுவதுமே சூயஸ் குடிநீர் திட்டத்திற்காக இதுபோன்ற நெடுஞ்சாலைகள் தோண்டப்பட்டுள்ளன. ஆனால் சரிவர சாலைகள் மீண்டும் அமைக்கப்படவில்லை என்பதற்கு வாகன ஓட்டிகளே சாட்சி. சாலைகளில் தோண்டப்பட்ட குழிகளை மீண்டும் பழையபடி சீர் செய்யாவிட்டால் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை பெண் ஆய்வாளர் பலியான இந்த விபத்திற்கு காரணமான சாலையை சரிவர சீரமைக்காத ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை பாயுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்.